வணக்கம். நான் உங்கள் மக்கள் தோழி சென்னம்மாள் பேசுகிறேன். நலமாக இருக்கீங்களா? என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வெற்றிக்கான பாதையையும், வளர்ந்து வந்த பாதையையும், கடந்து வந்த வழிகளையும், சுமந்து வந்த வேதனைகளையும், கட்டவிழ்த்து விட்ட ஏமாற்றங்களையும், நொடி பொழுதில் நொடிஞ்சு விழுந்த தருணங்களையும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் நினைவுகளை சுமந்தபடி தான் இருப்பாங்க. இங்கே யாரும் கஷ்டப்படாமல் வரல, ஆனால் இஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாடியும் ஒரு சுகமான சுமை இருந்திருக்கும். அந்த சுமைகளையும் நினச்சி பார்க்கும்போது நாமளாக இப்படி கடந்து வந்தவங்கிட்டு யோசிப்போம். ஆகையால் நிறைய முயற்சிகள் செய்து ஒரு பலனை நம்ம அடையும் பொழுது அதில் எத்தனையோ வழிகள், ஏமாற்றங்கள் இருக்கும். வழி வருதேன்னு துவண்டு படுத்துத நாட்கள்லாம் இருந்திருக்கும். ஆனாலும் கண்ணை தொடச்சிக்கிட்டு எனக்கான வாழ்க்கையை நான் வாழாமல் யார் வாழ்கிறது அப்படிங்கிட்டு எத்தனையோ பேர் முண்டி மோதி முதலிடத்துக்கு வந்தவங்க உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கும். யாரும் ஏதோ சாப்பிட்டோம் வளர்ந்துன்னு வர முடியாது. உடல் ஆரோக்கியத்தோட, மன நிறைவோட, குடும்பத்தாரோட, குழந்தைகளோட, கணவன் மனைவியாக நிம்மதியாக வாழணுன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு இயக்க ஆற்றலுமா நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. ஆனால் உழைச்சி வச்ச பொருளை வீணாக செலவழிக்கக்கூடாது. பாதுகாக்கணும், சேமிக்கணும். அது உறவாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், புத்தகமாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், எதையுமே சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சாதான் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வச்ச செல்வம் வெறும் பணம் மட்டும் இல்லைங்க. நல்ல மதிப்பு, நற்பெயர்வு, நட்பண்புகளோட ஒரு தலைமுறையை அடுத்த தலைமுறைக்கு மரியாதை என்கின்ற மாண்போடு கொடுத்தீங்கன்னா, அன்பு கொடுக்குற அதே காலகட்டங்களில் மரியாதையும் சேர்த்து சொல்லி தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.